So, welcome back to YKDX Kamalan DC, the exciting film. நேற்றே போஸ்டர் பார்த்து ட்ரெய்லர் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இன்னைக்கு அந்த ட்ரெய்லர் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன மன கஷ்டம் இருந்துச்சு. என்ன ஆகுதுன்னா, இந்த டிசியோட அந்த பிஜிஎம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதை வந்து சரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலையே, நம்ம வந்து அப்போ சேனல் ஓப்பன் பண்ணியிருந்துருக்கலாமே, இப்பயே சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணிச்சு அப்போ. பட் சன் பிக்சர்ஸ் திருப்பி ஒரு ட்ரெய்லரை விட்டு நம்மளுக்கு வந்து அதை நிறைவேற்றிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து 3 நிமிஷம், அந்த ட்ரெய்லர் வந்து 3 நிமிஷம் 2 செகண்ட் இருந்துச்சு. இது வந்து 2 நிமிஷம் 32 செகண்ட் இருக்கு. பட் என்ன ட்ராக் இறக்கியிருக்காரு எதுவுமே தெரியல, என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக காட்டியிருக்காங்கன்னு தெரியல. போய் பார்க்கலாம். August 7th டிசி ரிலீஸ் ஆகுது. லோகேஷ் கனகராஜ் வந்து நடிக்கிறாரு. மை இன்ஸ்பிரேஷன் தான் அவரு. அந்த அந்த ஒரு இதுக்காக படத்துக்கு நான் பார்த்தேன். ஒரு ராவான ஒரு ஃபிலிம். ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கோம்னா ட்ரெய்லரை போய் பார்த்துடலாம். ஒரு ராவான ஒரு ஃபிலிம். ஓகே, மற்றபடி அந்த கேரக்டர்ஸ் டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நான் திரும்பி பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி மனுஷருங்க. நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு பேசுவோம். ஓகே, ஒரு மாதிரி டல்லா இருக்கேன். சரி, ஓகே. ஸோ வந்து ட்ரெய்லர் வந்து 2 minutes 32 செகண்ட் கட்டலாமா? அருண் மாதேஸ்வரன் அந்த பிரேம் வைக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்காங்க. இதே மாதிரிதான் போன ட்ரெய்லர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம டிபார்ட்மெண்டோட டிஸ்கார்ட் கன்ஸ ஒரு டீம் திருடிட்டானே. இன்னொரு பக்கம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு ரூட்ல மர்டர் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே சொல்ல முடியாது, தெரியாதவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். எப்படி? இனிமே தெரிஞ்சுக்க போறதில்லைங்கிற தைரியம் தான். நீங்களா யாரு? அப்பா இருக்காங்களா? போலீஸ்க்கு நாங்க ரவுடி, கேங்ஸ்டர்ஸ், எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? முறைக்கிற உன் கண்ணு முன்னாடி தாண்டா அவன் செய்வேன். ஏன் உயிர் போறதுக்கு முன்னாடி உன் உயிர் போக்காது. ஓகே 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 சூப்பர். வந்து ட்ரெய்லர்ன்றதை தாண்டி அந்த ட்ரெய்லர்ல வந்து ஆரம்பிச்ச இடம் வந்து அவங்க மட்டும் தனியா முடிச்ச இடம் வந்து அவர் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். பயங்கரமான ஒரு ட்ரெய்லரு. பட் ட்ராக் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு மாதிரியா அமைதியா போற மாதிரி இருந்துச்சு. ராகா ஆஃப் ரிவெஞ்ச் மாதிரி இல்லை. பட் இது ஒரு தனி ஸ்டைலா இருக்கு. நான் அதை ஃபுல்லா மைண்டுக்குள்ள போட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தனித்துவமா தெரியுது. பட் அந்த ட்ராக்கை தாண்டியும் 2 விஷயம் வந்து நான் சொல்லணும். வந்து ட்ரெய்லர்ல வந்து
ட்ராக்கு தான் பயங்கரமா ஒவ்வொரு ஃப்ரேம் தூக்கி காமிச்சிச்சு. இந்த வட்டம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே அதாவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. ட்ராக் இல்லாம ஹூக்கு அந்த ட்ராக்ல வந்து அந்த ட்ராக் பிஜிஎம்ல வந்து ஹூக் அவ்வளவா இல்லை. பட் ஃப்ரேம்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேம் அந்த கண்ணாடி போட்டவர் வந்து அந்த கண்ணாடியில வந்து அவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்றது வந்து அது சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமுமே சூப்பரா இருந்துச்சு. லோக்கி இதுல கொஞ்சம் இறங்கி நடிச்சிருக்காருதான் நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. டிசி வந்து ஒரு ட்ரெய்லர் விட்டதுக்கப்புறம் ட்ரெய்லர் விட்டு டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு எப்படா ரிலீஸ் அப்படின்னு. ஸோ நடுவில் இந்த ஸ்பைடர் மேனு ஜனநாயகன் இந்த படம்லாம் வந்ததுனால அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு ஹைப் இல்லை. பட் அதை வந்து இன்னைக்கு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் ட்ரெய்லர் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து ட்ரெய்லரை வந்து விட்டு திரும்பி ஹைப் ஏற்றிருக்காங்க. நல்லா ஹைப்பும் ஏறுது. அந்த ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ஆயிடுச்சு. ஹைப் ஆச்சு. படத்தை தேட்டர்லாம் பார்க்கணும். ஆகஸ்ட் 7 எப்படா வரும்னு இருக்கு. மற்றபடி படம் வந்தால் தான் தெரியும். இதில் காட்டின ஒவ்வொரு ஃப்ரேம் சூப்பர். என்ன கதை அப்படின்றத வந்து ஓரளவு நம்ம வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறது தானா இல்லை அந்த பொண்ணு லாஸ்ட்ல வந்து துரோகம் பண்ணுதா அது என்னன்னு தெரில. பட் நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதனால பார்த்தாதான் தெரியும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். பட் இந்த வீடியோவும் இது வரும், இது தனியாகவும் ஒரு வீடியோவும் வரும். நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாரோன் அப்படின்னு. அது போக எனக்கு இந்த ஸ்டோரிலாம் எழுத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டு. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னோட ஸ்டடீஸில் வந்து அதை என்னால் இது பண்ண முடியாததுனால நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ரியாக்ஷன் வீடியோவும் போடுறோம். அது போக ஸ்டோரிஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல. இப்போல்லாம் இந்த ஏஐலாம் வந்துருச்சு. அதெல்லாம் வச்சு அந்த ஒரு ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பார்ட் 2 பார்ட் 3 ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு அழகான ஃபீல் குட் படம் எதுனாலும் ஓகே. பட் ஆனால் ஐ கெட் எக்ஸ்பிளைன் த ஸ்டோரி. அந்த மாதிரிலாம் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் சேனலில் வந்து தனியாக ஓப்பன் பண்ணாமல் இதுலேயே நம்ம போடுவோம் அப்படின்னு ஒரு தோணுது. பட் இந்த வீடியோ நான் தனியாகவும் போடுறேன். இதில் கமெண்ட்ல ஓகே நோ அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ரியாக்ஷனை தாண்டி நம்ம வந்து இன்னும் ஒன்று பண்ணணும். அதுக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ வந்து உங்கள் ஆதரவை தெரிவிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து இது வந்து அவ்வளோலாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்டனா நீ என்ன அவ்வளோ பெரியதா அப்படின்லாம் இல்லை. யாரும் எனக்கு வந்து நான் நடித்து நானே வந்து டைரக்ட் பண்ணுற ஒரு ஷார்ட் ஃபிலிமு ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுது. அது ஷார்ட் ஃபிலிம்னா நம்ம டேட் வந்து நம்ம வந்து சொல்லும் போதே உள் மனசுல ஒன்று ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் ஒன்று தோணும்ல. அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நானும். ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும். ஸ்டோரி நல்லா வந்திருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சின்ன வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். செகண்ட் சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு ராகா அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாமே வந்து நம்ம வர மியூசிக் தான். இப்போ வந்து யாரோன்ல கூட நான் மெய்யலங்கள்ல இருந்து ஒரு சாங் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம யூடியூப் சேனலில் போட வேணாம், ஏன்னா வந்து காப்பிரைட் ஆயிரும் அப்படின்லாம். நான் ரைட்ஸ் எப்படி வாங்குன்னு தெரியாது எனக்கு. ஸோ அதான் நான் வந்து மெயின் விஷயத்துக்கு வரேன். நான் எதுக்கு தேவைலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் நம்ம ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் டெல்லிங் அந்த வந்து ஒரு சீரியஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நானாவே நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. வெரைட்டியாகவும் இருக்கு. த்ரில்லர், லவ் அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல கமெண்ட்ல நீங்க வந்து சொன்னீங்கன்னா நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணும். ஓகே, ஸோ